ஹாய்ங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு முறுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பட்டரு அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அது நான் ஒரு உலக்க எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட எடுத்துங்க, ஒரு டம்ளரில் கூட. அது சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கங்க. எந்த பாத்திரத்தில் எடுத்தீங்களோ அதே பாத்திரத்தில் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒரே அளவு, அரிசியும் பொட்டுக்கடலையும் ஒரே அளவுங்க. அரிசி நல்லா 2-3 டைம் கழுவிட்டு நல்லா ஒரு 5-6 வரமிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. காலையில் சுடுற மாதிரி தான் நைட்டே கூட ஊற வச்சிடலாங்க. அதனால் மிக்சியில் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொட்டுக்கடலை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு இது மாதிரி ஜலிச்சு வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை ஜலிச்சு வச்சுருக்குங்க. அப்புறம் இதையும் நல்லா பாருங்க, மிளகாயெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சுன்ட்டு அதே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அரைக்கிறப்ப கொஞ்சம் பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. அப்போ கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான். அரிசி வரமிளகா கருவேப்பிலை ஊற வச்சுருக்கோம்ல, அதை அரைச்சாச்சு. பொட்டுக்கடலை ஜலிச்சு வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சுத்தம் பண்ண நல்லா ஓமம் போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, அதுலேயும் இதே மாதிரி தாங்க ஓமம் எல்லாம் போட்டு அதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லா சூடான எண்ணெய். அதுதான் என்னோடய ட்ரிக்ஸுங்க. நான் அதுதான் பண்ணுவேன். பட்டர்லாம் சேர்க்க மாட்டேன். அது நல்லா கெட்டியாக நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் மாவு. அவள் முறுக்கும் நம்ம புளியறக்கும் ஈஸியாக இருக்கும். முறுக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. கெட்டியாக இல்லாமல் வரும். நல்லா கொஞ்சம் முறுக்கு மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா முறுக்கும் கெட்டியாக போயிடும். அவ்வளோதேங்க. நல்லா அதே மாதிரி ஒரு டைம் முறுக்குள்ள போட்டு மாவை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும் மாவு. இந்த மாதிரி குழலில் போட்டுக்கணுங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டோ கப்புலையோ வச்சு நல்லா மாவு நல்லா புழிஞ்சு வச்சுருங்க. அப்போ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக போயிருங்க. கையில் ஆவி அடிக்காது. பிகினர்ஸ்லாம் இதனால் செய்ய முடியாது. இந்த மாதிரி டக் டக்குன்னு போட்டுக்கலாங்க. புழிஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள் மாவு போட்டோடனே. இது எப்படி வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடும். அதே வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளரில் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு டம்ளர் அரிசி அதே டம்ளர் பொட்டுக்கடலையும் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்திங்களா அந்த பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்போ திருப்பி போட்டுருங்க. அதே மாதிரி முறுக்கில் லைட்டாக தட்டி பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து லைட்டாக கேட்கும். மாவு வெந்துருச்சுன்னா பபுள்ஸ் அடங்கிடாது தாங்க பார்த்தோம். வெந்துருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் முறுக்கு செய்கிறது. கடையில் வாங்கி கொடுக்க வேண்டாம். குழந்தைங்களுக்குலாம் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம் ஈவினிங் வந்தாங்கன்னா. அவ்வளோதாங்க, முறுக்கு ரெடி ஆயிடுச்சு.